ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வீலன் ஐஏஎஸ். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் டிசம்பர் 16, 2024 ஹிந்து நியூஸ் பேப்பரில் வந்திருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இதுக்காக ஹிந்து நியூஸ் பேப்பரோட டெய்லி எடிஷன் எடுத்திருக்கோம். அண்ட் இந்த வீடியோவோட பிடிஎஃப் நோட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அது நம்மளோட டெலிகிராம் சேனலில் இருக்குது. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் போய் நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஃப்ரண்ட் பேஜில் வந்து இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல் எதுவும் இல்லை. அதே மாதிரி ஸ்டேட்ஸ் பேஜில் அண்ட் நியூஸ் அண்ட் ரீஜனல் பேஜஸ்லையும் வந்து நம்ம எக்ஸாம் ஸ்பெசிஃபிக்காக இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல் எதுவும் இல்லை. அதனால் டேரெக்டாக எடிட்டோரியல் ஆர்டிக்கல்லேருந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ எடிட்டோரியல் ஆர்டிக்கலில் லீட் ஆர்டிக்கல் இது கொடுத்துருக்காங்க. லெட்ஸ் டாக் அபவுட் ஒன் கேண்டிடேட் மல்டிபிள் கான்ஸ்டிடியூன்சிஸ். ஸோ இப்போ நம்மளோட கண்ட்ரியில் என்ன இஷ்யூ போயிட்டு இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு வந்து நம்மளோட யூனியன் கேபினெட் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபியூச்சரில் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டாக கொண்டு வந்து நம்ம இந்தியாவில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான எலெக்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து ஒரே டைமில் சைமல்டேனியஸாக பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் தான் இது. இப்போ இதுக்கு ஃபேவராகவும் நம்ம கண்ட்ரியில் பேசிகிட்டு இருக்காங்க அண்ட் இதுக்கு அகென்ஸ்டாகவும் பேசிகிட்டு இருக்காங்க. பட் என்ன அப்படின்னா, இந்த ஹை லெவல் கமிட்டி ஒன்று வந்து ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இல்லையா, ஃபார்மர் இந்தியாவோட பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த் அவருக்கு கீழே அவரோட ரிப்போர்ட் வந்து ரீசெண்டாக சப்மிட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தானே யூனியன் கேபினெட் வந்து அந்த ரெக்கமெண்டேஷன்ஸை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த ஸ்டடி எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக பண்ணியிருக்காங்க, அவங்க ரெக்கமெண்டேஷன் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதில் சில குறைகள் இருக்க தான் செய்யுது. ஏன்னா அதில் அவங்க ஃபோக்கஸ் பண்ணாத ஒரு ஏரியா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் கான்ஸ்டிடியூன்சியில் வந்து சிங்கிள் கேண்டிடேட் வந்து நிற்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜென்ரல் எலெக்ஷன் 2024 நடந்தது இல்லையா, பார்லிமெண்ட்டுக்கு, லோக்சபாக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆப்போசிஷன் லீடர் ராகுல் காந்தி வந்து 2 தொகுதியில் நின்னார். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வயநாடு, இன்னொன்று வந்து பரேலியில் நின்னார். இப்போ ரெண்டுலேயுமே அவர் ஜெயிச்சனால வயநாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீட் வந்து வெக்கேட் பண்ணிட்டாரு. ஸோ அதனால் அதுக்கு வந்து பை எலெக்ஷன் வந்து இப்போ தான் நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ ஜஸ்ட் யோசிச்சு பாருங்களேன், இந்த மாதிரி நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து இந்த மாதிரி மல்டிபிள் கான்ஸ்டிடியூன்சியில் நின்னாங்க அப்படின்னா அதனால எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் ஆகும், எவ்வளோ டைம் வேஸ்ட் அப்படின்றத வந்து யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா ஒரு இடத்துல தான் அவர் என்ன பண்ண முடியும், ரிப்ரசன்ட் பண்ண முடியும். 2 இடத்துலையும் சைமல்டேனியஸாக ரிப்ரசன்ட் பண்ண முடியாது, ஆனால் 2 இடத்துல நிற்கலாம். ஸோ அது பற்றி வந்திருக்கிற நியூஸ் ஆர்டிக்கல் தான் இது. ஓகே, இப்போ இந்த எலெக்ஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா எலெக்ஷனை வந்து ரெகுலேட் பண்ணணும் இல்லையா. ஸோ இந்த எலெக்ஷன் ரெகுலேஷன் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா இதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு 2 பேருக்கு அத்தாரிட்டி இருக்கு. நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து கொடுத்துருக்கு. ஒன்று வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு, இன்னொன்று வந்து பார்லிமெண்ட்டுக்கு. இப்போ பார்லிமெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து எலெக்ஷனை வந்து இந்தியாவில் எப்படி ரெகுலேட் பண்றாங்கன்னா, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் இருக்கு இல்லையா, ஒரு ஆக்ட் வந்து எனாக்ட் பண்ணி அந்த ஆக்டில் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க எலெக்ஷனை வந்து ரெகுலேட் பண்றதுக்காக. இப்போ 1996க்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டிடேட் எத்தனை கான்ஸ்டிடியூன்சியில் வேணா நிற்கலாம், லிமிட்டே கிடையாது. அதுக்கப்புறம் லேட்டரா 1996க்கு அப்புறம் தான் என்ன பண்றாங்க அப்படின்னா 2 கான்ஸ்டிடியூன்சி லிமிடேஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் இப்போ வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா ராகுல் காந்தியும் என்ன பண்ணாரு, ராபரேலி அண்ட் வயநாட்டில் நின்று 2லையுமே ஜெயிச்சு அண்ட் பரேலியை வந்து ரிப்ரசென்ட் பண்றதுக்கு இது பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் வயநாட்டில் வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. அதுக்கு வந்து பை எலெக்ஷன் நடந்தது. ஓகே, அப்போ இந்த ஒன் கேண்டிடேட், இந்த மல்டிபிள் கான்ஸ்டிடியூன்சிஸ் கான்செப்ட் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து ஹை லெவல் கமிஷன் வந்து அட்ரஸே பண்ணல. ஓகே, ஸோ அப்போ இதுல என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கு அப்படின்னு இந்த ஆர்டிக்கல்ல கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா இந்த பை எலெக்ஷன்ஸ் வந்து இதுல நம்ம கண்டக்ட் பண்றோம் இல்லையா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான செலவு வந்து டாக்ஸ் பேயர்ஸோட மணியை தான் வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதாவது ஒரு ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் எலெக்ஷனில் ஒரு கான்ஸ்டிடியூன்சிக்கு நம்ம கவர்மெண்ட் வந்து எலெக்ஷன் நடத்த ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து 12 crore ஒரு சீட்டுக்கு. இப்போ ஜென்ரல் எலெக்ஷன் 2024 வந்து பார்த்தீங்கன்னா 10 கேண்டிடேட்ஸ்க்கு வந்து என்ன பண்ணாங்க, பை எலெக்ஷன் நடத்தினாங்க. ஆல்மோஸ்ட் 130 crore வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் யாரோட பணம், டாக்ஸ் பேயர்ஸ், நம்மளோட பணம். ஓகே, அண்ட் இது போக இன்னொரு அக்கௌண்ட் பண்ணப்படாத ஒரு கணக்கு இருக்கு. என்னன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து ஜென்ரலா இந்த பொதுவாக நடக்கிற எலெக்ஷனை காட்டிலும் இந்த பை எலெக்ஷன்ல வந்து ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க, நிறைய காசு வந்து உள்ள ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதாவது இப்போ இந்த ரீசெண்டா நடந்த பை எலெக்ஷன்ஸ்க்கு மட்டும் 1,35,000 crore வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இது வந்து அவங்களோட பவர் பொறுத்தது, யாரு ஜெயிக்கிறாங்க அப்படின்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க பொலிட்டிக்கல் பார்ட்டியோட பவரை டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்கான ஒரு கிரவுண்டா தான் பார்ப்பாங்க. நீங்க தமிழ்நாட்டிலேயே எடுத்துக்கலாம், ஆர்கே நகர், இந்த மாதிரி எலெக்ஷன்லாம் எந்த அளவுக்கு கண்டஸ்டேஷன் இருந்தது அப்படின்னு. ஓகே, அப்போ இதெல்லாம் வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். இது ஒரு சேலஞ்ச். அடுத்து
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, எலக்டோரல் அன்ஃபேர்னஸ். ஏன்னா யூசுவலா இந்த பை எலக்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜெனரல் எலக்ஷன் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் வரும் இல்லையா? ஸோ யூசுவலா அந்த ரூல் பண்ணிட்டு இருக்கிற பார்ட்டி, அந்த எலக்ஷன்ல ஜெயிச்சிருப்பாங்கல்ல, அவங்க தான் திரும்ப ஜெயிப்பாங்க. அது ஒரு பிரச்சனை இருக்கு. அண்ட் டெமோக்ராட்டிக் பிரின்சிபல்ஸ் வயலேஷன் அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு. இப்ப இந்த தொகுதியை பிடிக்கிறதுக்கு ஒரு கேண்டிடேட் வந்து அவங்களோட பர்சனல் கெயின்ஸ்க்காக தான் என்ன பண்ணுவாங்க, ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவாங்க. பொலிட்டிக்கல் கெயின்ஸ்க்காக இருக்கும். கேண்டிடேட்ஸை வந்து என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா, பீப்புளை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஓட்டர்ஸ்க்கு வந்து ஒரு கன்ஃபியூசன் வரும். அண்ட் ஓட்டர் அப்பத்தியை வந்து பேசியிருக்காரு. ஏன்னா ஒரே தொகுதியில் இப்போ தான் போய் ஓட் பண்ணிட்டு வந்திருக்கோம், மறுபடியும் ஓட் பண்ணணும் அப்படின்னா ஓட்டரோட என்கேஜ்மெண்ட் வந்து திரும்ப குறைய ஆரம்பிக்கும். ஓகே, அதை கன்சிடர் பண்ணியிருக்காரு. அண்ட் இதனால நமக்கு சில அட்வான்டேஜஸும் இருக்கு. என்னன்னா இப்போ ஒரு கேண்டிடேட் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு வந்து சேஃப்டி நெட் மாதிரி. இப்போ ராகுல் காந்தி வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸோட இம்பார்ட்டன்ட் லீடர். அவர் வந்து ஜெயிச்சே ஆகணும். பார்லிமெண்ட்ல வந்து காங்கிரஸ் தரப்புல ஆப்போசிஷன்ல அவர் உட்காரணும். இப்போ ராபரேலியில தோத்திருந்தாருன்னா என்ன பண்ணியிருக்கிறது, ஒரு சீட் தான் நிற்க முடியும் அப்படின்னு. அப்போ 2 இதில் நிற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி நெட் மாதிரி கேண்டிடேட்ஸ். ஓகே. அண்ட் அதே மாதிரி லீடர்ஷிப் டிரான்சிஷனுக்கும் இது வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணும். அண்ட் சில கண்ட்ரீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இது இன்னுமே காமன் ப்ராக்டிஸாக இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பாகிஸ்தானாக இருக்கட்டும், பங்களாதேஷ் அண்ட் இன்னும் சில கண்ட்ரீஸை வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சில யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இந்த மல்டிபிள் கான்ஸ்டிடியூன்சி கண்டஸ்டேஷனை வந்து அப்படியே ஃபேஸ்ட் அவுட் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நிப்பாட்டிட்டாங்க. அங்கேயுமே இருந்தது, ஆனால் நிப்பாட்டிட்டாங்க. ஓகே. அப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ வி நீட் டு பிரிங் அ மல்டிபிள் கான்ஸ்டிடியூன்சிஸ். இதை வந்து நம்ம பேன் பண்ணி ஆகணும். ஓகே. அப்படியே பேன் பண்ணாட்டினாலுமே இதில் வந்து நம்ம ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரணும். என்ன அப்படின்னா ஃபினான்ஷியல் டெட்டரன்ஸ் வந்து கொண்டு வரணும். ஒரு கேண்டிடேட் வந்து ஒரு இடத்துல இருந்து ஜெயிச்சு அங்கேருந்து வித்ட்ரா பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கு ஆகிற செலவு இருக்கு இல்லையா, அதாவது எஸ்டிமேஷன் 12 crore கிட்ட சொல்கிறாங்க இல்லையா, இது வந்து அந்த கேண்டிடேட் தான் பேர் பண்ணணும் அப்படின்னு நம்ம செட் பண்ணோம்னா இது வந்து ஒரு ஃபினான்ஷியல் டெட்டரன்ஸாக இருக்கும். ஓகே. அப்புறம் இன்னொரு சொல்யூஷன் என்ன கொடுத்துருக்காருன்னா, நீங்கள் வந்து உடனே கண்டக்ட் பண்ணுறீங்களே எலெக்ஷன் கமிஷன், அதாவது ஜெனரல் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அந்த வேகன்சிக்கு வந்து பை எலெக்ஷன் வச்சு நடத்துறீங்க வித்தின் ஒரு 2-3 monthsல. இது வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 1 year கேப்ல நடத்துற மாதிரி, என்ன லாங்கா எக்ஸ்டெண்ட் பண்ணினோம் அப்படின்னா கேண்டிடேட்ஸ்க்கு வந்து என்ன ஆகும், அது வந்து ஒரு டிமோட்டிவேஷன் மாதிரி இருக்கும். ஓகே. இது ஒரு சொல்யூஷனா சொல்லியிருக்காரு. ஓகே. ஸோ தேட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ் ஆர்டிகல். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டோரியல் ஆர்டிகல், இந்தியாஸ் ஃபர்மர் அட்டம்ஸ் அட் மினரல் டிப்ளோமசி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்டிக்கல்ல வந்து கிரிட்டிக்கல் மினரல்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ கிரிட்டிக்கல் மினரல்ஸ்னா என்ன அப்படின்னா, நம்ம கண்ட்ரியில் அரௌண்ட் ஒரு 30 மினரல்ஸை வந்து நம்ம கிரிட்டிக்கல் மினரல்ஸாக ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். இது ஏன் கிரிட்டிக்கல் அப்படின்னு சொல்கிறோம்னா, நம்ம கண்ட்ரியோட டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டு, எனர்ஜி டிரான்சிஷன் அண்ட் நேஷனல் செக்யூரிட்டிக்கு இந்த மினரல்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் பிரச்சனை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் வல்னரபிலிட்டியில் நிற்கிறோம். ஏன்னா இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸில் மெஜாரிட்டி மினரல்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இம்போர்ட் டிபெண்டன்ட் கண்ட்ரியாக இருக்கும். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக சைனால இருந்து தான் நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் சைனா என்ன பண்ணுறாங்கன்னா இதையே வெப்பனைஸ் பண்ணுறாங்க. அதுதான் நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து ரீசெண்டாக வந்து பேசியிருக்காரு. ஸோ இதை வந்து வெப்பனைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. அப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறது தான் இந்த நியூஸ் ஆர்டிக்கல். அப்போ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து இதுக்காக ஒரு சொல்யூஷன் என்ன வச்சிருக்காங்கன்னா, மினரல் டிப்ளோமசியை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ மினரல் டிப்ளோமசி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 pillars இருக்கு. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி வந்து இந்த ஃப்ரண்ட்ல வந்து ஒர்க் பண்ணுறாங்க, ஃபோக்கஸ் பண்ணுறாங்க மினரல் டிப்ளோமசியில். ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்நேஷனல் என்கேஜ்மெண்ட் அண்ட் பைலேட்டரல் பார்ட்னர்ஷிப். ஓகே. ஸோ பைலேட்டரல் பார்ட்னர்ஷிப் அப்படின்னா இப்போ நம்ம வந்து சைனாவை மட்டும் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் ஆஸ்திரேலியா கூட வந்து லித்தியம் கோபால்ட்டை வந்து இது பண்ணுறதுக்கு நம்ம எஃபர்ட்ஸ் எடுத்திருக்கோம் பைலேட்டரலா. அண்ட் லெட்டின் அமெரிக்க கண்ட்ரீஸில் எஸ்பெஷலி அர்ஜென்டினா, சிலி அண்ட் பொலிவியா, இது மூணையும் வந்து லித்தியம் ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க. இவங்க கூட வந்து நம்ம பைலேட்டரல் என்கேஜ்மெண்ட் வச்சிருக்கோம். அதே மாதிரி சென்ட்ரல் ஏஷியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கசகஸ்தான் வந்து டைட்டானியம்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், என்கேஜ் பண்ணிட்டு இருக்கோம். இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது எல்லாமே நம்ம வந்து ஆக்சுவலைஸ் பண்ணுறதுக்காக, ரியலைஸ் பண்ணுறதுக்காக சில ஜாயிண்ட் வெஞ்சரும் என்ன பண்ணியிருக்காங்க, இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ காஞ்சி பிதேஸ் இந்தியா லிமிடெட், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர். இது வந்து 2019 வந்து இது கொண்டு வராங்க. எதுக்காக அப்படின்னா, இப்போ நம்ம சொன்னோம்ல அந்த கண்ட்ரிஸ் இவங்ககிட்டலாம் வந்து கிரிட்டிக்கல் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மினரல் சப்ளைஸை வந்து செக்யூர் பண்ணுறதுக்காக. ஓகே. இப்போ சைனா வந்து டக்குன்னு முடியாது அப்படின்ட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து இது வந்து ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸாக இருக்கணும். ஓகே. அடுத்து வந்து இந்தியா கசகஸ்தான் வந்து ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் வந்து இது பண்ணியிருக்காங்க, IRE UK டைட்டானியம் லிமிடெட் அப்படின்னு. இது வந்து இதே மாதிரி இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸை வந்து செக்யூர் பண்ணுறதுக்கான ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் இனிஷியேட்டிவ். ஓகே. இது வந்து ஒரு ஆஸ்பெக்ட், அதாவது பைலேட்டரல் கண்ட்ரி டு
கண்ட்ரி என்கேஜ்மெண்ட் நமக்கு வந்து கிரிட்டிக்கல் மினரலை செக்யூர் பண்ணுறதுக்காக. ஓகே. அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிலேட்டரல் அண்ட் மினிலேட்டரல் கோஆப்ரேட்டிவ் என்கேஜ்மெண்ட்ஸ், அதாவது மல்டிபிள் கண்ட்ரிஸ் சேர்ந்து ஒரு இது பண்ணுறது. இந்த ஆஸ்பெக்டில் நம்ம வந்து குவாட் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இண்டோ பசிபிக் எக்கனாமிக் ஃப்ரேம்வொர்க் இதை வந்து நம்ம இது பண்ணியிருக்கோம். அண்ட் மினரல் செக்யூரிட்டி பார்ட்னர்ஷிப் வந்து நம்ம போட்டிருக்கோம். அண்ட் G7 கூட நம்ம வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி கூட ஒரு கோஆப்ரேஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் நம்ம கவர்மெண்ட் வந்து மல்டிலேட்டரல் ஆஸ்பெக்ட்ல மினரல் செக்யூரிட்டிக்காக, கிரிட்டிக்கல் மினரல் செக்யூரிட்டிக்காக இதை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த மினரல் டிப்ளமசியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சேலஞ்சஸ் இருக்கு. என்ன சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பிரைவேட் செக்டரை வந்து இந்த கிரிட்டிக்கல் மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் ப்ரொடக்ஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறதுல நமக்கு வந்து லிமிடேஷன்ஸ் வந்து இருக்கு. பெருசாக வந்து பிரைவேட் செக்டர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதில்ல. ஓகே. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சப்ளை செயின் ஸ்ட்ராட்டஜி வந்து இந்தியாவில் எஃபெக்டிவாக இல்லை, காம்ப்ரஹென்சிவாக இல்லை. அண்ட் பிரைவேட் செக்டரை இதில் இன்வால்வ் பண்ணுறதுக்கு கிளியரான ரோட் மேப் கிடையாது. அப்படியே வந்து கவர்மெண்ட் வந்து தேர் ரெடி டு இன்வால்வ் பிரைவேட் செக்டர்ஸ் அப்படின்னாலுமே இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு சூட்டபிளான கண்ட்ரியாக இருக்குமா என்னன்னு தெரியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வேதாந்தா கம்பெனிக்கு வந்து இந்த டங்ஸ்டன் இருக்கு இல்லையா, இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா தமிழ்நாட்டில், மதுரையில். இப்போ இதுக்கு அகேன்ஸ்டாக வந்து பீப்புள் வந்து ப்ரோட்டஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகே. ஸோ டங்ஸ்டன் அப்படின்றது நமக்கு கிரிட்டிக்கல் மினரல் அந்த 30 லிஸ்ட்டில் ஒன்று வரும். இப்போ இதை வந்து நம்ம லோக்கலாக இது செக்யூர் பண்ணோம்னா நம்ம சைனாவை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது குறையும். ஆனால் இங்கே என்ன நடக்குது, இங்கே வந்து ப்ரோட்டஸ்ட் நடக்குது. ஸோ அந்த ப்ரோட்டஸ்ட் வந்து தப்புன்னு சொல்லலை, கரெக்டு தான். பட் நேஷனல் லெவலில் பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து லோக்கலாக நம்ம வந்து கிரிட்டிக்கல் மினரலை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்டேஜ் இருக்குது. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து வீக் டிப்ளமேட்டிக் கெப்பாசிட்டி. நம்ம வந்து எஃபர்ட் எடுக்கிறோம், மினரல் டிப்ளமசிக்காக நம்ம எஃபர்ட் எடுக்கிறோம். ஆனால் அதுலேயுமே சில குறைகள் இருக்கு. என்னன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இதுக்குன்னு தனியாக மினரல் டிப்ளமசி டிவிஷன் ஒன்று ஆரம்பிக்கலாம். ஆனால் அப்படி எதுவும் ஆரம்பிக்கல. அண்ட் டிப்ளமேட்டிக் பொசிஷன்ஸ் இதுக்குன்னு ஸ்பெஷலைஸ்டு பர்சனலை வந்து அவங்க என்ன பண்ணணும், அப்பாயிண்ட் பண்ணணும், கிரியேட் பண்ணணும் போஸ்ட்டு. ஆனால் அதுவுமே பண்ணலை. இது ரெண்டையும் ஒரு குறையா டிப்ளமேட்டிக் கெப்பாசிட்டி வந்து வீக்காக இருக்குன்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிள் பார்ட்னர்ஷிப். இப்போ நம்ம போடுற பார்ட்னர்ஷிப்ஸுமே எந்த அளவுக்கு சஸ்டைனபிளாக இருக்கும் அப்படின்னு தெரியாது. அவங்க வந்து சைனா கூட கை கொடுத்துட்டு நம்மளை வந்து டிச் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் நமக்கு வந்து ஸ்ட்ராங்கான சஸ்டைனபிள் பார்ட்னர்ஷிப் வந்து நம்ம கொண்டு வரணும். ஓகே. அப்போ இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மெயினாக நம்ம சைனாவோட டிபெண்டன்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணணும். டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங் அண்ட் டெக்னாலஜிக்கல் கெப்பாசிட்டி, அதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணி எடுக்கிறதுக்கு, ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து டெக்னாலஜியை வந்து நம்ம ஆக்மெண்ட் பண்ணணும். அண்ட் மேனுஃபேக்சரிங்கை வந்து நம்ம இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணணும் டொமஸ்டிக்லி அப்படின்னு இருக்காங்க. அண்ட் மினரலை வந்து நம்ம டைவர்சிஃபை பண்ணணும். ஒரே கண்ட்ரி கிட்ட இருந்து சில கண்ட்ரிஸ் மட்டும் நம்ம என்ன பண்ணியிருக்க கூடாது, டிபெண்ட் பண்ணியிருக்க கூடாது. மல்டிபிள் கண்ட்ரீஸ்ல இருந்து நம்ம டைவர்சிஃபை பண்ணி வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சொல்யூஷனாக சொல்லியிருக்காங்க. ஓகே, தட்ஸ் இட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான ஆர்டிகல், இன்னைக்கான லாஸ்ட் நியூஸ் ஆர்டிகல், சென்டர் லான்ச்சஸ் ஜல்வஹக் ஸ்கீம் ஃபார் கார்கோ மூவ்மெண்ட் வயா இன்லேண்ட் வாட்டர்வேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜல்வஹக் ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீம் வந்து எதுக்காக ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா, இன்லேண்ட் வாட்டர்வேஸ் மூலியமா கார்கோ மூவ்மெண்ட் வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்கீம் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீம்ல வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 3 நேஷனல் வாட்டர்வேஸ் வந்து கவர் ஆகுது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் வாட்டர்வே 1. ஸோ இது வந்து கங்கா, பாகிரதி அண்ட் ஹூக்லி ரிவரை வந்து கம்பைன் பண்ணி இருக்கும். இந்தியாவிலேயே லாங்கஸ்ட் நேஷனல் வாட்டர்வே இதான். இது வந்து இந்த ஸ்கீமுக்கு கீழே கவர் ஆகும். அண்ட் நேஷனல் வாட்டர்வே 2 பிரம்மபுத்திரா ரிவர்ல, இது வந்து பங்களாதேஷோட பார்டர்ல இருக்கிற தூப்ரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து அசாமோட சதியா டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும் இந்த வாட்டர்வே வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். அதுக்கடுத்து நேஷனல் வாட்டர்வே 16, இது வந்து பராக் ரிவர்ல இருக்கு. லக்கிபூர்ல இருந்து தக்கர் கிராம் அசாம்ல, ஸோ அது வரைக்கும் இது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். ஓகே. ஸோ அப்போ இந்த 3 வாட்டர்வேஸை வந்து இந்த ப்ரோக்ராம்ல வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இது வந்து மெயினாக எதுக்காக அப்படின்னா, இண்டோ பங்களாதேஷ் புரோட்டோகால் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2015 வந்து ஒன்று கிரியேட் பண்ணோம் பங்களாதேஷ் கூட. அது வந்து பைலேட்ரல் ட்ரேட் குட்ஸ் மூவ்மெண்ட்டுக்காக நம்ம போட்ட ஒரு இது. அது வந்து ஆக்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த இது நம்ம போட்டதுக்கு அப்புறமும் இந்தியா சைட்ல இருந்து பெருசா இந்த வாட்டர்வே வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணல. அதை யூட்டிலைஸ் பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் இது. அண்ட் எதுக்காக வாட்டர்வேஸை வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து ப்ரொமோட் பண்ண நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த ரோடு அண்ட் ரயில் டிரான்ஸ்போர்ட் இருக்கு இல்லையா, இதை காட்டிலும் வாட்டர்வே டிரான்ஸ்போர்ட் வந்து ரொம்ப எஃபிஷியண்டா இருக்கும். அதே மாதிரி நமக்கு வந்து இந்த ரோடு அண்ட் ரயில்வேயோட கன்ஜஸ்டேஷனையும் நம்மளால குறைக்க முடியும். ஓகே. பட் இருந்தாலும் அமெரிக்கா மாதிரியான கண்ட்ரீஸ்ல வந்து வாட்டர்வேஸ் வந்து எஃபெக்டிவா யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட கம்பேர் பண்றப்போ நம்ம அண்டர் யூட்டிலைஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். அதனால நம்ம கண்ட்ரியில இதை ப்ரொமோட் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ இந்த ஸ்கீம்
இங்க கீழ என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒண்ணு வந்து ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்ஸ். அதாவது அப் டூ 35% வரைக்கும் ஆப்பரேட்டிங் காஸ்ட் வந்து கவர்ன்மெண்ட் என்ன குடுப்பாங்க? சப்சிடியா குடுத்துருவாங்க. அதாவது ஒரு 3 வருஷத்துக்கு இனிஷியலா. ஓகே. அண்ட் இதுல வந்து 300 கிலோமீட்டருக்கு மேல அது வந்து ரன் ஆகணும். அப்படின்னா ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்ஸ் வந்து பிரைவேட் ஆப்பரேட்டர்ஸ் இல்லனா கம்பெனிஸ் வந்து ஓனர்ஷிப் வச்சு கார்கோ மூவ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஷெட்யூல்டு செயிலிங் சர்வீசஸ். இப்போ கவர்ன்மெண்ட் சார்பில இருந்து சில கார்கோ ஷிப்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க? டைம்க்கு வந்து குடுக்குறாங்க. ஓகே. அத வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ்டு டிரான்சிட் டைம். ஓகே. இதுல வந்து எக்ஸாம்பிளும் குடுத்துருக்காங்க. சில சிமெண்ட் கம்பெனிஸ் வந்து பைலட் ப்ராஜெக்ட்ல வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க. அவங்க வந்து இத வந்து எஃபெக்டிவா யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அதர் கம்பெனிஸும் என்ன பண்ணணும்? இந்த கோபால்ட் இந்த சிமெண்ட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு என்னென்ன தேவையோ அந்த மூலப்பொருள் எல்லாம் டிரான்சிட் பண்ணி ஒரு இடத்துல வச்சு என்ன பண்ணுவாங்க? சிமெண்டா ப்ரொடியூஸ் பண்ணி மாத்திடுவாங்க. ஓகே. அப்போ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா growth டார்கெட் வந்து செட் பண்ணியிருக்காங்க. 2027ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணணும்? 800 மில்லியன் டன்ஸ் வந்து நம்ம வந்து இந்த வாட்டர் வேல்ஸ் மூலியமா நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணணும்னு டார்கெட் வச்சிருக்காங்க. அதுக்கடுத்து 2030ல வந்து பாத்தீங்கன்னா 200 மில்லியன் மெட்ரிக் டன் வந்து டார்கெட் வச்சிருக்காங்க. அடுத்து 2047ல 500 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் வந்து நம்ம இந்த வாட்டர் வேஸ் மூலியமா டிரான்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்றத ஆப்ஜெக்டிவா வச்சு இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தட்ஸ் இட். இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம வந்து ஒரு 2-3 டேஸ் வந்து டிலேயா போயிட்டு இருக்கோம். இந்த வீக்குக்குள்ள இந்த டிலே வந்து நம்ம கரெக்ட் பண்ணிடுவோம். ஓகே. நெக்ஸ்ட் வீக்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரா அன்னன்னைக்கு வீடியோ வந்து அன்னன்னைக்கு வர்றதுக்கு நான் வந்து என்ஷூர் பண்றேன். ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.